வணக்கம் நண்பர்களே, உங்களின் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரின் மிக புகழ்பெற்ற விநாயகர் ஆலயமான ஈச்சனரி விநாயகர் கோவில் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு நிறைய புதுமையான தகவல்கள் தெரியும். பார்த்து முடித்த பிறகு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். கோவில் வரலாறு. ஈச்சனரி விநாயகர் கோவில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய பண்டைய ஆலயம். புராணக் கதையின்படி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்காக பெரிய விநாயகர் சிலை கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்தது. அந்த சிலை சுமார் 6 அடி உயரம், 3 அடி அகலம் கொண்ட மிக அழகான விநாயகர் வடிவம். ஆனால் அந்த சிலையை எடுத்துச் சென்ற வண்டி ஈச்சனரி என்னும் இடத்தில் சிக்கி நின்றது. அதை நகர்த்த முடியாமல் போனது. அப்போது அந்த சிலையை அங்கேயே பதித்துக்கொண்டு கோவிலாக கட்டி வழிபாடு செய்யத் தொடங்கினர். அதுவே இன்றைய ஈச்சனரி விநாயகர் கோவில். ஆலயத்தின் அமைப்பு. கோவில் அழகான திராவிட கட்டடக்கலை வடிவில் அமைந்துள்ளது. சன்னது வாசலில் நுழைந்தவுடன் பெரும் கோபுரம் கண்களுக்கு விருந்தாக நிற்கிறது. கருவறையில் மிகவும் அழகாக அன்புடன் முகம் மலர்ந்து நிற்கும் விநாயகர் தரிசனம் தருகிறார். சிறப்பு என்னவென்றால், விநாயகர் இடது பக்கத்தில் அபயஹஸ்தம், வலது கையால் மோதாகம், முகத்தில் அழகான சிரிப்பு. கோவிலின் பின்புறம் நன்றாக பராமரிக்கப்பட்ட பெரிய தேர், அதேபோல் தீபஸ்தம்பம், துவஜாஸ்தம்பம். புராணக்கதை. விநாயகரை தடைகள் நீக்கும் தெய்வம் என்று சொல்வோம். ஈச்சனரி விநாயகர் சிலையும் அப்படியே ஒரு தடைகள் நீக்கும் நிகழ்வின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த சிலை மதுரை செல்ல முடியாமல் இங்கே நின்றதால் இந்த இடமே கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு தீர்த்த ஸ்தலமாக மாறியது. திருவிழாக்கள். விநாயகர் சதுர்த்தி மிகப்பெரிய திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள். கார்த்திகை தீபத் திருவிழா, சித்திரை திருவிழா போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. தினமும் காலை, மதியம், மாலை கலசார்ச்சனை மற்றும் அர்ச்சனை நடைபெறுகிறது. சிறப்புகள். ஈச்சனரி விநாயகர் சவாரிகளின் காவலர் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். வண்டி, கார், பைக் போன்ற வாகனங்களை வாங்குபவர்கள் முதலில் வந்து வாகன பூஜை செய்வது மரபு. கோவில் பக்கத்தில் தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் புதிய வாகனங்களை கொண்டு வந்து பூஜை செய்கிறார்கள். கல்வி, தொழில், திருமணம் எந்த தடையும் வந்தால் ஈச்சனரி விநாயகரை வணங்கினால் தீர்வாகும் என்ற நம்பிக்கை. குறிப்பாக மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற வேண்டுமென்று வந்து விநாயகரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். பயணம் செய்வது எப்படி? கோவிலின் இருப்பிடம் கோயம்புத்தூர் பாலக்காடு நெடுஞ்சாலையில், கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில். ரயில் நிலையத்திலிருந்து, விமான நிலையத்திலிருந்து எளிதாக போய் சேரலாம். பேருந்து, டாக்ஸி வசதிகள் சிறப்பாக இருக்கிறது. பக்தர்கள் அனுபவம். பலர் சொல்வது, ஈச்சனரி விநாயகரை பார்த்தாலே மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது. யாரேனும் புதிய விநியாகம், வாகனம் அல்லது கல்வியில் முன்னேற்றம் வேண்டும் என்று நினைத்தால் இங்கே வந்தே தரிசனம் செய்கிறார்கள். நண்பர்களே, இன்றைய எங்கள் பயணம் உங்களை ஈச்சனரி விநாயகர் கோவில் என்ற புனித ஸ்தலத்திற்கு அழைத்து சென்றது. விநாயகர் தரிசனம் செய்தவர்கள் தங்கள் வாழ்வில் வரும் அனைத்து தடைகளும் விலகும் என்று நம்புகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யவும், மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு புனித ஸ்தல வரலாற்றுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.